மருத்துவ கல்வி வணிகமாகிவிட்டதை தடுப்பதற்காகத்தான் நாங்கள் நீட் தேர்வு முறையை கொண்டு வந்திருக்கிறோம் என்று சொன்னார். ஆனால் உண்மையிலேயே இன்றைக்கு மருத்துவ கல்வி மட்டுமல்ல, மருத்துவ கல்விக்கான நீட் தேர்வு பயிற்சி எடுப்பதற்கு ஒரு மிகப்பெரிய மாபெரும் வணிகம் என்பது இன்றைக்கு நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. எந்த கல்வியிலும் எந்த பள்ளியிலும் இல்லாத பாடத்திட்டத்தை நீட் தேர்வுக்கென்று ஒரு பாடத்திட்டமாக வரையறுத்து ஒரே மாதிரியான ஒரு பாடத்திட்டத்தை இந்தியா முழுவதுக்கும் இன்றைக்கு நம்முடைய குழந்தைகள் மீது திணித்து ஒன்றிய அரசு இந்த நீட் தேர்வை நடைபெறப்பட்டிருக்கிறது. கடந்த அதிமுக ஆட்சியில் இயற்றிய சட்டங்களை தூக்கி குப்பை தொட்டியில் போட்டது மட்டுமல்லாமல் இன்றைக்கு நீட் தேர்வுக்கு எதிரான போராட்டத்தை உறுதியாக இருக்கக்கூடிய திராவிட முன்னேற்ற கழகத்துடைய அரசின் ஆட்சி காலத்திலும் இன்றைக்கும் நீட் தேர்வு கண்டு தமிழ்நாடு அரசு இயற்றிய சட்டத்திற்கு குடியரசுத் தலைவர் ஒப்புதல் அளிக்காமல் இன்று வரை ஏமாற்றிக் கொண்டிருக்கின்றார். மாநில கல்வி உரிமையை பறித்து சமூக நீதியை புதைக்கும் நவீன வர்ணாசிரம நீட் தேர்வு முறையை ரத்து செய் என்கின்ற முழக்கத்தோடு புரட்சிகர இளைஞர் முன்னணியின் ஒருங்கிணைப்பில் நடைபெற்றுக் கொண்டிருக்கக்கூடிய இந்த ஆர்ப்பாட்டத்தில் பங்கேற்றிருக்கக்கூடிய அனைத்து தோழமை இயக்கங்களுக்கும் புரட்சிகர இளைஞர் முன்னணி சார்பாக எங்களுடைய வாழ்த்துகளையும் வணக்கங்களையும் தெரிவித்துக் கொள்கின்றோம். தோழர்களே, கைப்புண்ணுக்கு கண்ணாடி எதற்கு என்று சொல்வது போல நீட் தேர்வினுடைய அநீதிகளை குறித்து நாம் எல்லோரும் அறிந்த விஷயங்கள் தான். கடந்த சில 10 ஆண்டுகளாக இந்த நீட் தேர்வு நடைமுறையால் எக்கச்சக்கமான நம்முடைய குழந்தைகளுடைய கல்வி உரிமையை நாம் இழந்திருக்கின்றோம். எக்கச்சக்கமான நம்முடைய தம்பிகளுடைய உயிர்களை இழந்திருக்கின்றோம். அனிதா போன்ற ஒரு மிகச்சிறந்த பள்ளி கல்வியை முடித்த மாணவர் கூட இந்த சட்டத்தை நம்பி, இந்த அரசமைப்பை நம்பி சட்ட போராட்டம் நடத்தியும் கூட தோல்வியுற்றதன் விளைவாக அவர் தன்னுடைய இன்னுயிரை ஈந்ததை இந்த சமூகம் அறியும். தொடர்களே, இந்த நீட் தேர்வு நடைமுறை என்பதை முற்றிலுமாக அவர்கள் சொன்ன நோக்கம் என்பது தகுதி திறமை என்கின்ற அடிப்படையில் மருத்துவ கல்விக்கு மாணவர்களை சேர்க்க வேண்டும் என்று சொன்னார்கள். தகுதி திறமை என்றால் என்ன என்று பார்த்தோம் என்று சொன்னால் மிக தெளிவாக அவர்கள் ஒன்றை சொல்கின்றார்கள். அவர்கள் இன்னொன்றை சொன்னார்கள், இங்கே மருத்துவ கல்வி என்பது வணிகமயமாகிவிட்டது, மருத்துவ கல்வி வணிகமாகிவிட்டதை தடுப்பதற்காகத்தான் நாங்கள் நீட் தேர்வு முறையை கொண்டு வந்திருக்கிறோம் என்று சொன்னார்கள். ஆனால் உண்மையிலேயே இன்றைக்கு மருத்துவ கல்வி மட்டுமல்ல, மருத்துவ கல்விக்கான நீட் தேர்வு பயிற்சி எடுப்பதற்கு ஒரு மிகப்பெரிய மாபெரும் வணிகம் என்பது இன்றைக்கு நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. இன்றைக்கு இந்தியா முழுவதும் லட்சக்கணக்கான பயிற்சி மையங்கள் உருவாகி இருக்கின்றன. இந்த பயிற்சி மையங்களில் சென்று ஒரு மாணவர் நீட் தேர்வு எழுதுவதற்கு படிக்க வேண்டும் என்று சொன்னால் அதற்காக சில லட்சங்கள் அவர் கட்டணங்கள் செலுத்தினால் அன்றி அவர்கள் அங்கே பயிற்சியில் சேர முடியாது. ஆக எந்த பாடத்திட்டத்திலும் இல்லாத, எந்த கல்வியிலும் எந்த பள்ளியிலும் இல்லாத பாடத்திட்டத்தை நீட் தேர்வுக்கென்று ஒரு பாடத்திட்டமாக வரையறுத்து ஒரே மாதிரியான ஒரு பாடத்திட்டத்தை இந்தியா முழுவதுக்கும் இன்றைக்கு நம்முடைய குழந்தைகள் மீது திணித்து ஒன்றிய அரசு இந்த நீட் தேர்வை நடைமுறைப்படுத்தியிருக்கின்றது. தொடர்ந்து தமிழ்நாடு அரசு முன்மாதிரியாக, இந்தியாவுக்கே முன்மாதிரியாக நீட் தேர்வுக்கு எதிரான ஒரு மாபெரும் போராட்டத்தை நம்மை போன்ற ஜனநாயக இயக்கங்களும் தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய அனைத்து முற்போக்கு சக்திகளும் ஒருங்கிணைந்து நடத்தியதனுடைய விளைவாக தமிழ்நாடு அரசு நீட் தேர்வுக்கு விலக்களிக்க வேண்டும் என்று சொல்லி சட்டம் இயற்றியது. கடந்த அதிமுக ஆட்சியில் இயற்றிய சட்டங்களை தூக்கி குப்பை தொட்டியில் போட்டது மட்டுமல்லாமல் இன்றைக்கு நீட் தேர்வுக்கு எதிரான போராட்டத்தை உறுதியாக இருக்கக்கூடிய திராவிட முன்னேற்ற கழகத்துடைய அரசின் ஆட்சி காலத்திலும் இன்றைக்கும் நீட் தேர்வு கண்டு தமிழ்நாடு அரசு இயற்றிய சட்டத்திற்கு குடியரசுத் தலைவர் ஒப்புதல் அளிக்காமல் இன்று வரை ஏமாற்றிக் கொண்டிருக்கின்றார். அது மட்டுமல்ல தோழர்களே, இந்த வருடம் கடந்த சில ஆண்டுகளுக்கு முன்னதாகவே நீட் தேர்வு முறையில் ஆள்மாறாட்டம் நடைபெற்றுள்ளது என்று சொல்லி தமிழ்நாட்டிலேயே சில மாணவர்கள் கைது செய்யப்பட்டார்கள், சில பெற்றோர்கள் கைது செய்யப்பட்டு சிறையில் அடைக்கப்பட்டார்கள். நாம் அப்போதே சொன்னோம், மோசடியை தடுப்பதற்கென்று கொண்டு வரப்பட்ட என்று சொன்னீர்களே, எப்படி நீட் தேர்வில் இவ்வளவு பேர் மோசடியில் ஈடுபட்டார்கள் என்று சொன்னோம். சாதாரணமாக ஒரு நீட் தேர்வு எழுத போகின்ற ஒவ்வொரு குழந்தையும் சோதனை என்ற பெயரில் சித்திரவதை செய்து அவர்களை உள்ளே அனுமதித்து தமிழ்நாடு உள்ளிட்ட மாநிலங்களில் நீட் தேர்வு எழுத வைக்கின்ற தேசிய தேர்வு முகமை லட்சணம் இப்போது நாறிக்கொண்டிருக்கிறது. தேர்வு முகமையினுடைய நீட் தேர்வுக்கு விண்ணப்பிப்பதற்கான காலக்கெடுவை திட்டமிட்டு நீட்டித்திருக்கின்றார்கள். மார்ச் 16, 15 முடிந்துவிட்டது என்று சொன்ன அந்த காலக்கெடு என்பது மீண்டும் ஏப்ரல் மாதம் மீண்டும் திறக்கப்பட்டது. மே 5 நடைபெற்ற தேர்வுக்கு முன்னதாகவே பீகார் மாநிலம் பாட்னாவில்
அரசு விருந்தினர் மாளிகையில் தங்கியிருந்த ஒரு சூதாட்ட ஒரு இடைத்தரகர் அவர் சார்ந்திருக்கக்கூடிய மாணவர்கள் 35 பேரை ஒரே பள்ளியில் தங்க வைத்து ஒரு வினாத்தால் 10 லட்சம் முதல் 30 லட்சம் வரைக்கும் விற்பனை செய்து அவர்களை படிக்க வைத்திருக்கின்றார். மே 4ஆம் தேதி பாட்னாவில் இருக்கக்கூடிய காவல்துறை வழக்கு பதிவு செய்து அவர்களை தேடி வருகின்ற சூழ்நிலையில் அதையெல்லாம் மூடி மறைத்து விட்டு நீட் தேர்வு நடைபெறுவதற்கு முன்னதாகவே நீட் தேர்வு வினாத்தால் கசிந்து விட்டது, மாணவர்கள் கையில் கிடைத்து விட்டது. வாட்ஸ்அப் உள்ளிட்ட டெலகிராம் உள்ளிட்ட பல்வேறு சமூக வலைதள செயலிகளில் அது பகிரப்பட்டிருக்கின்றது என்பதெல்லாம் தெரிந்தும் தேசிய தேர்வு முகமை திட்டமிட்டு மறுத்திருக்கின்றது. நீட் தேர்வினுடைய முடிவுகளை திட்டமிட்டே முன்னாடி அறிவித்து தேர்தலுக்கு முன்தினம் அறிவித்து கிட்டத்தட்ட 1500 மாணவர்களுக்கு கருணை மதிப்பெண் என்பதை கொடுத்த பின்னிட்டு தான் நீட் தேர்வில் நடைபெற்றிருக்கிற மோசடி என்பது வெளிப்பட்டு இருக்கின்றது. எப்படி அந்த கருணை மதிப்பெண்ணை கொடுத்தீர்கள் என்று கேள்வி எழுப்புகின்றோம் என்று சொன்னால், முழுவதுமாக அவர்களுக்கு சாதகமான பள்ளிகளில் தேர்வு மையங்களில் எழுதிய மாணவர்களுக்கு மட்டும் அப்படிப்பட்ட கருணை மதிப்பெண்ணை அவர்கள் திட்டமிட்டு வழங்கி இருக்கின்றார்கள். கிட்டத்தட்ட உலக வரலாற்றில் எங்குமே இல்லாதபடி 2000 மாணவர்கள் உச்ச நீதிமன்றத்தை நாடி இருக்கின்றார்கள். 2000 மாணவர்கள் உச்ச நீதிமன்றத்தை நாடி நீட் தேர்வில் மாபெரும் மோசடி நடைபெற்றிருக்கு என்பதை வெளிப்படுத்திய பின்னிட்டு தான் இந்தியாவை இன்றைக்கு கொந்தளித்துக் கொண்டிருக்கின்றது. பீகாரில் இருக்கக்கூடிய 19 மாணவர்கள் கைது செய்யப்பட்டிருக்கின்றார்கள். குஜராத்தில் இருக்கக்கூடிய கோத்ராவில் இருக்கக்கூடிய ஒரு பள்ளியில் கண்காணிப்பு மைய அலுவலர் 2 பேர் அவர் மாணவர்கள் நிரப்பாமல் விட்ட விடைத்தாள்களை இவர்கள் நிரப்பி அவர்களை தேர்ச்சி பெற வைத்திருக்கின்றார்கள். 10 லட்சம் ரூபாய் அதற்கு வாங்கி இருக்கின்றார்கள். அது மட்டுமல்ல, திட்டமிட்டு ராஜஸ்தான் மாநிலத்திற்குரிய கோட்டாவில் இருக்கக்கூடிய அந்த நீட் தேர்வு மையங்களில் பயிற்சி பெற்ற ஒரு மருத்துவர் திட்டமிட்டு ஆள் மாற்றங்களில் தொடர்ந்து ஈடுபட்டு நீட் தேர்வை மாணவர்களுக்கு எழுதி கொடுத்திருக்கின்றார். ஒவ்வொரு தேர்வுக்கும் 10 லட்சம் ரூபாய் முதல் 15 லட்சம் வரை அவர் அதற்காக கட்டணம் பெற்றிருக்கின்றார். ஒட்டுமொத்தமாக நீட் தேர்வு என்பது சமூக ரீதியாகவும் சமூக நீதி அடிப்படையிலும் அது முற்றிலும் மக்களுக்கு எதிரானது மட்டுமல்ல, இன்றைக்கு ஒரு மாபெரும் மோசடி தேர்வாக இங்க இருக்கக்கூடிய தேர்வு எழுதிய லட்சக்கணக்கான மாணவருடைய உரிமைகளை படிக்கின்ற ஒரு தேர்வாக அது மாறி இருக்கிறது என்பதை இன்றைக்கு அப்பட்டமாக வெளிப்படுத்தி இருக்கின்றார்கள். தோழர்களே, மிக மிக மோசமான ஒரு விஷயம் என்று சொன்னால், இந்த நேஷனல் டெஸ்டிங் ஏஜென்சி என்று சொல்லக்கூடிய இந்த தேசிய தேர்வு முகமை சாதாரணமாக சங்கங்கள் பதிவு சட்டத்தின் கீழ் பதிவு செய்யப்பட்ட ஒரு அமைப்பு. அது ஒன்றிய அரசினுடைய ஒரு அதிகாரப்பூர்வ அமைப்பாக கூட அது இல்லை. சொசைட்டிஸ் ரெஜிஸ்ட்ரேஷன் ஆக்டின் கீழ் டெல்லியில் இருக்கக்கூடிய மாநில அரசுக்கு உட்பட்ட சொசைட்டி ரெஜிஸ்ட்ரேஷன் ஆக்ட் கீழே பதிவு செய்யப்பட்ட நேஷனல் டெஸ்டிங் ஏஜென்சி தான் இந்தியா முழுவதும் இன்றைக்கு தேர்வு நடத்திருக்கின்றது. சாதாரணமாக அதனுடைய தலைவரை மாற்றிவிட்டு புதிதாக ஒரு ஆளை போட்டுவிட்டு இன்று வரைக்கும் இந்த மோசடியெல்லாம் மூடி மறைக்க பார்க்கிறார்கள். ஆக ஒட்டுமொத்தமாக நீட் தேர்வு மட்டுமல்ல, பல ஆண்டுகள் படித்திருக்கக்கூடிய நெட் தேர்வு மாணவர்கள் தொடர்ந்து அதற்காக தயாரித்து அந்த தேர்வை இன்றைக்கு மோசடி என்று ரத்து செய்திருக்கின்றார். அது மட்டுமல்ல, பிஜி நீட் தேர்வு என்பதையும் இன்றைக்கு ரத்து செய்திருக்கின்றார். ஆக ஒட்டுமொத்தமாக இந்தியாவினுடைய மருத்துவ கட்டமைப்பையும் ஏழை எளிய மக்களுக்கு செல்லக்கூடிய மாநில அரசினுடைய கட்டுப்பாட்டில் இருக்கக்கூடிய மருத்துவ கட்டமைப்பை சிதைக்கின்ற வகையில் இங்க இருக்கக்கூடிய ஒவ்வொரு ஏழை எளிய மாணவர்களுடைய மருத்துவ கல்வி கனவை சிதைக்கின்ற வகையில் இந்த நீட் தேர்வு நடைமுறை என்பது அறிமுகப்படுத்தப்பட்டிருக்கிறது. ஒன்றிய அரசு தமிழ்நாடு அரசு இயற்றியுள்ள சட்டத்திற்கு உடனடியாக ஒப்புதல் அளித்து நீட் தேர்வுக்கு விலக்களிக்க வேண்டும் என்பதை இந்த ஆர்ப்பாட்டத்தின் வாயிலாக கேட்டுக்கொண்டு, இந்த ஆர்ப்பாட்டத்தில் முதலாவதாக